Welcome to Ruma's Cooking. எல்லாருக்கும் வணக்கங்க. தீபாவளி ஸ்பெஷலுக்கு காரம் வந்து ரிப்பன் முறுக்கு, அதான் ரிப்பன் பக்கோடான்னு சொல்லுவாங்கல்லங்க, அது செய்ய போகிறேன். அதுக்கு வந்து அரை டம்ளர் பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா 1/4 டம்ளர் கடலை மாவு, இந்த டம்ளரில் தாங்க எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை மிக்சியில் அரைச்சி போட போகிறேங்க. அப்புறம் தனி மிளகாய் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போட போகிறேன். இவ்வளோ தான் போட போகிறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு, பெருங்காய பொடி போட்டு எல்லாம் கலந்துட்டு, இந்த எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், அரை குழி கரண்டி, இந்த கரண்டியில் அரை குழி கரண்டி, இதை நல்லா காய்ச்சி இந்த மாவில் ஊற்றி பிசைஞ்சி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து சுடலாங்க. இதை பாருங்கள், மாவெல்லாம் கலந்து வச்சுட்டேன், உப்பு பெருங்காயெல்லாம் போட்டு. இப்போ இந்த எண்ணெய் காய்ச்சினதை எடுத்து ஊற்றலாங்க. இந்த அரை குழிக்கரண்டி காய்ச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா, ஊற்றிடலாங்க. இது ஒரு பிஞ்சு ஓமம் போட்டிருக்காங்க, ஓமம் அது ஒரு பிஞ்சு போட்டிருக்கேன். இது கொஞ்சம் சூடு ஆறுனதும் எல்லாம் நல்லா எல்லா மாவுலையும் படுற மாதிரி கலந்துட்டு, அப்புறம் தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவும் போல் கலந்துக்கலாங்க. இது பாருங்கள், எண்ணெய் காய வச்சுருக்காங்க, கடலெண்ணெய். இது வந்து பிசைஞ்சு வச்சுருக்காங்க, ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இந்த முறுக்கு குழாயில் போட்டு எண்ணெய் மிதமாக காயும் போது இட்டு பிழிஞ்சு விட்டுருவாங்க. இந்த பாருங்கள், முறுக்கு குழாயை இப்படி பிடிச்சிட்டு அழுத்தி பிழியணுங்க. எண்ணெயில் கொஞ்சம் கேப் விட்டு நிரப்பணும். கரெக்டாக இந்த ஒரு உருண்டை தாங்க வந்தது, இந்த முறுக்கு குழாய் அளவுக்கு தான் வருது. இது கொஞ்சம் இந்த மேல் பாகம் வந்து ஒரு இன்ச்சு உள்ளே போகிற மாதிரி இருக்கணுங்க. ஃபுல்லாக நிரப்பக்கூடாது, கொஞ்சம் கேப் விட்டு நிரப்பிட்டு அதுக்கு மேலே இந்த மேல் பாதியை வச்சு பிழிஞ்சு எடுக்கணுங்க. எண்ணெய் காயட்டும். அடுத்தது இட்டு இருக்காங்க. எப்படி எண்ணெய் கொதிக்குது பார்த்தீங்களா, இன்னும் வேகலை. அது வெந்துடுச்சுன்னா அதுவே அந்த பபுள்ஸ் அடங்குங்க. அதை வந்து பின்னாடி திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெயோட சலசலப்பு அடங்கிடுச்சு, அப்போ வெந்துடுச்சுன்னு அர்த்தங்க. திருப்பி போட்டுட்டேன் முதல்லையே. இப்போ எடுத்துகிட்டு அடுத்தது பிழிஞ்சுக்கலாங்க. இந்த பாருங்கள், அந்த மாவில் இந்த அளவுக்கு வந்திருக்குங்க. இது ஒரு 200 கிராம் வருங்க. நான் தான் 2 பேருக்கு தேவையான அளவுக்கு தான் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். அவங்கவுங்க ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டி கூட்டி எடுத்துக்கோங்க. இந்த ரிப்பன் முறுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.